ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காமிக்கிறேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த வீடியோவே எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சு. எப்படி இருந்தாலும் அப்லோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அப்லோட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு தகுந்த மாதிரி சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணிகிட்ருக்கோம். சப்பாத்தி என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணுறாரு, சன்னா மசாலா நான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் இல்லாட்டி கீ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா இது 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3மே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அளவாக தான் போடுவோம், அதனால் அளவாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முக்கியமாக கறி மசால், வெஜ் குருமா எந்த குருமா செஞ்சாலுமே கறி மசால் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து டபுள் மடங்கு ஆகும். நல்லா எண்ணெயில் பைண்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு 10 தக்காளி 8 வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழம்போட நல்லா பைண்ட் ஆயிரும். உங்களுக்கு கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப பல யோசனையாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய வீட்டுக்கார் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்படியாவது நீ ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ தோணுன்னு சொன்னார். அதனால தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல்லே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வேக வச்சு நல்லா கொலைய வேக வச்சாலும் பரவாயில்ல, குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறோம். தேங்காய் கூட என்னென்ன சேர்த்திருக்கேன்னா முந்திரி, கசகசா, அதுக்கப்புறம் வந்து சோம்பு இந்த 4 ஆட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம சன்னாவை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த சன்னாவோட அரைச்சி நம்ம போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டோம். இது வந்து கலருக்காக நம்ம போடுறோம். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி. இதுதான் இந்த குழம்போட ஃப்ளேவரே நமக்கு கொண்டு வர்றது. நீங்கள் வெஜ்ஜு குருமாவோ வெஜ்ஜோ எது ஆட் பண்ணுறதாலும் நீங்கள் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். சப்பாத்தி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்காரு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்ப போய் பார்க்குறோம். குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான். இங்கே பேக்கிங் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. 30 பேருக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எங்கள் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோ. தேங்க்யூ.